ஹலோ ஹலோ டீனா. சொல்லு மீனா, உனக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சா? நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். சரி அதை விடு, உனக்கு ஒரு வேலை இருக்குது. இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு பிரியாணி வாங்கிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வரேன். அர்ஜென்ட்டாக பிரியாணி வேணுமா? சரி, நான் போய் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துடுறேன். வெய். இந்த வீடு தான் நினைக்கிறேன். சரி போவோம். ஏய் மீனா. ஏய் டீனா, வாடி வாடி உள்ள வாடி. ஏய் நீ எப்படி இருக்க? சரி அதை விட இந்த பிரியாணி. ஏய் சத்தம் போடுறது, உள்ளவை உள்ளவை. ஆ ஆ ஆ. மீனாக்கா என்ன மறைக்கிறீங்க? ஆமாம், இவங்க யாரு? நான் ஒன்றும் மறைக்கலையே. அவன் பால்கோவா எடுத்துன்னு வந்துக்கிறான். என் ஃப்ரெண்டு டீனா. ஃப்ரெண்டா? இவங்கள பார்க்க குழந்தை மாதிரியே இருக்காங்க. இவ குழந்தையா? இவ தான் என்னை விட பயங்கரமான வில்லி. ஏன் இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்க? அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டு போய் பேசுங்க. ஆமாம்மா, ஏன் நீ வெளியே நிற்கிற? வாடி உள்ள போகலாம். காட்டி பிரியாணிய. எதுக்குடி பிரியாணி கேட்ட? எங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தரை தொடுத்துறதுக்கு பிளான் பண்ணுறேன்டி. ஓ சரி சரி, கட்டு கட்டு. எங்கள் வீட்லேயும் ஒருத்தி இருக்கா. அவளை தொடுத்ததுக்கு ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறா. என் கையில ஊந்துற போகுது. மேலே போகலாம் வாடி. பாய் மீனா. அடிக்கடி வாட்டினா பாய். சரி சரி, அடிக்கடிக்கு வரேன். டாட்டா. ராதா இங்கே வாயே. சொல்லு மீனாக்கா, உனக்கு பால்கோவானா பிடிக்கும் தானே? டன்டனாய். பால்கோவானா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இந்தா சாப்பிடு. ஆமாம், பால்கோவா ஏது? என் ஃப்ரெண்டு வந்தால, அவள் எடுத்துன்னு வந்தா. அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனா. ஒரு முக்கியமான விஷயம். இங்கே சாப்பிடாத, மாடியில் போய் சாப்பிடு. ஆமாம், ஏன் மேலே போய் சாப்பிட சொல்கிறீங்க? இங்கே சாப்பிட்டேன் என்ன? மாமி ஏதாவது திட்டுவாங்க. அத்தைக்கு தெரியாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேனே. ஏன் அதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்கடி. அதனால தான்டி. சரி சரி, நான் மேலே போய் சாப்பிட்றேன். நீ மேலே போடி. மாமியை பின்னாடியே வர வச்சு உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன்டி. மாமி இப்போ ஏன் என்ன நான்வெஜ்லாம் சாப்பிட வேணான்றீங்க? பின்ன புட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டா சாமி குத்தமாயிடும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஒருத்தங்க திட்டு வேலை பார்க்குறாங்க. என்ன திட்டு வேலை நடக்குது? யார் என்ன பண்ணாங்க சொல்லு. அதெல்லாம் வேணாம். நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு மீனா. உங்கள் அருமை மருமக ராதா இருக்கல்ல, புரட்டாசி மாதம் கூட இல்லாமல் லெக் பீஸோட பிரியாணி சாப்பிட்டுக்கிறா. புரட்டாசி மாதம் அதுவும் ராதா சிக்கன் சாப்பிட்றாளா? சத்தியமா மாமி, நான் சொல்றது உண்மை. அவன் மாடியில் தான் இருக்கா. வாங்க, நேரம் நான் காமிக்கிறேன். சரி வா போய் பார்ப்போம். சத்தம் போடாத வாங்க. அங்கதான் உட்காந்துட்டு இருக்கா, போய் பாருங்க. அவளுக்கு இன்னைக்கு வச்சுக்கிறேன். இன்னையோட அவளை விட்டு தோத்துற மாதிரி. ஐ ஜாலி. இதுக்கப்புறம் நான் தான் இந்த வீட்டுக்கு வரும்போது. ஐயோ ராதா, என்ன சாப்பிட்ற? சொல்லுங்க அத்தை. தயிர் சாதம் சாப்பிட்றியாம்மா? என்னது தயிர் சாதமா? ஆமாம், தயிர் சாதம் சாப்பிட்றேன். பிரியாணி அப்படி தயிர் சாதமா மாறிச்சு? ஏமா இந்த வெயிலில் உட்காந்து சாப்பிட்டுங்கிறேன்? கீழே வந்து சாப்பிடுமா. இங்கே நல்லா காத்தோட்டமாக இருந்தது, அதனால வந்து சாப்பிட்டேன். சரிம்மா சரிம்மா. இந்த முட்டாள் மீனா எங்க? என்ன மீனா, அவள் பிரியாணி சாப்பிட்டுங்கிறான்னு சொன்னேன். அவள் தயிர் சாதம் தான் சாப்பிட்டுங்கிறா. நான் சரியாக பார்க்காம சொல்லிட்டேன் மாமி. ஏன் எப்போ பார்த்தாலும் அவட்ட போயிட்டே இருக்கேன்? உன் வேலை இடமா அதை மட்டும் பாரு, இல்லைன்னா நான் கடுப்பாயிடுவேன். நீங்க கொடுத்த பால்கோவா சூப்பரா இருந்தது. அங்க நாய் சாப்பிட்டுங்குது. அங்க பாருங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தானே நீ யோசிக்கிற. அதை நான் சொல்றேன். நீ ஃப்ரெண்டுன்னு ஒரு சமட்டமண்டியை கூட்டு வந்தியே, அப்பயும் உன் மேல சந்தேகம். அப்போதான் நீங்கள் 2 பேரும் ரூமில் பேசியிருந்ததை நான் செட் பண்ணி இந்த கேமராவில் பார்த்துட்டேன். இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தனை துரத்துறதுக்கு பிளான் பண்ணுறேன். இந்த பிரியாணியை வச்சு என்னை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்க்குறீங்களா? இப்போ உங்களுக்கு எப்படி திருப்பி விட்றேன் பாருங்க. நீங்கள் மாடிக்கு போன நேரமாக பார்த்து உங்கள் ரூமுக்கு போய் நீங்கள் வச்சு இந்த பிரியாணியை கொட்டிட்டு நான் தயிர் சாதமாக மாற்றிட்டேன். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு யோசிச்சு என்னை பழி வாங்குறதே நீ விட்டுன மீனா.